ஒரு இண்டிவிஜுவல் நல்ல கிரிக்கெட்டராக இருப்பார், ஆனால் ஒரு டீம் என்வரான்மெண்ட்டில் குட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறதுக்கோ இல்லை கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ கஷ்டப்படுறாருன்னா அவரோட கிரிக்கெட்டிங் ஸ்கில்லோ எபிலிட்டியை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது, அவங்க தாட் ப்ராசஸும். இந்த மாதிரி பிளேயர் அவங்க டீம் அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுன்றதுக்கு டிமாண்ட் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. நான் இந்த டவுன் தான் பேட்டிங் போவேன், நான் நியூ பால்லேயே போலிங் போடுவேன், இப்படி நிறைய டிமாண்ட் இருக்கும். இப்படி டிமாண்ட் இருக்கும் போதும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆஸ் அ பிளேயராக நம்ம தான் நம்ம டீமுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த என்வரான்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் நம்மளை ஆல்ட்ரு பண்ணி ப்ரொவைட் பண்ணுன்றதான் நம்மளோட வேலை. நம்ம இதை சரியாக பண்ணோன்னா நமக்கு தேவையான டைமில் பேட்டிங்கோ போலிங்கோ இல்லை நம்ம முன்னேறி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை பேமெண்ட்டோ இதெல்லாம் பை ப்ராடக்டாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் நம்ம டிமாண்டை பெருசாக லிஸ்ட் பண்ணி இதை கொடுத்தா தான் நம்ம பண்ணுவோம்னு நினச்சோன்னா நம்மளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் நம்மளை தொலைச்சிருவோம். ட்ரெயின் யுவர் மைண்ட் வில்